கிறிஸ்துவில் அன்பானவர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று அதிகாரம் 13 வசனம் 31. அதுல என்ன சொல்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? புதிய கட்டளை. அவன் வெளியே போன பின் இயேசு இப்போது மானிட மகன் மாற்றி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளை மாற்றி பெற்றுள்ளார். அதாவது யூதாஸ் காட்டி கொடுக்க வெளியே போயிட்டான். வெளியே போன பேர் அதுக்கப்புறம் மாட்சிமைப்படுத்தப்படுவார், மகிமைப்படுத்தப்படுவார். அதன் மூலியமா தந்தையும் மகிமைப்படுத்தப்படுவார்ன்றதை இப்ப சொல்றாரு. அதுக்கப்புறம் 32 என்ன சொல்றாரு பாருங்க. கடவுள் அவர் வழியாக மாட்சிமை பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிமைப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். ஸோ இவர் ஏசப்பாவை தந்தையை மாட்சிமைப்படுத்துற மாதிரி தந்தையை ஏசப்பாவை மாட்சிமைப்படுத்துவார் என்று சொல்றாரு. 33வது வசனத்துல, பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலம் உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னை தேடி வருங்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்பொழுது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். அதாவது பிள்ளைகளே என்றார். பிள்ளைகளே என்ற உரிமை தரார். ஸோ யூதாஸ் போன பிறகுதான் அந்த மற்ற சீடுகளை வச்சு பிள்ளைகள் என்ற உரிமை தராரு. ஸோ யூதாஸ் இருக்கிறப்ப அவர் சொல்லல, இன்னும் சிறிது காலம் உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள். அதாவது அவர் மாட்சிமைப்படுத்த போறாரு, பாவிகளை மீட்க சிலுவை மரணம் ஏற்றுக்கொள்ள போறாருன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன சொல்றாரு, பிள்ளைகளை என்னை தேடுவீர்கள் என்றார். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்றார். அதாவது விண்ணகம் சொல்றேன், நான் இறந்து 3ஆம் நாள் விண்ணகம் செல்லுவேன், அது உங்களால் வர முடியாதுன்னு சொல்றாரு. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் உங்களிடம் அன்பு செலுத்துவது போல நீங்கள் மற்றவர்கள் அன்பு செலுத்துகின்றார். அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, சீடர்களுக்கு அவர்கள் மனிதர்கள் தானே, அதனால அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அவங்க ஒரு பகைமையை வளர்த்தக்கூடாது, அவங்க போராம வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாதுன்றனால நான் போன பிறகு அந்த திட்டத்தை நிறைவேற்றணுமே, தந்தையுடைய மாற்றத்தை நிறைவேற்றணுமேன்றதுக்காக அவர் என்ன சொல்றாரு, மறைமுகமா நான் உங்களிடம் அன்பு கூறுவது போல நீங்களும் பிறர் இடத்தில் அன்பு கூறுவாய் என்று சொல்றாரு. ஸோ சீடர்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து அன்பா இருங்க, நான் போன பிறகு யார் முதல்வர் யார் அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பகைவேறே அன்பு செய்யுங்கள் சொல்றாரு. ஸோ பகைவேறே அன்பு செய்யுங்கள், நான் உங்கள் மீது அன்பு கூறுவது போல நீங்களும் பிறரிடம் அன்பு கூறுங்கள். முக்கியமா என்ன சொல்றாரு, புதிய கட்டளை, பகைவரை அன்பு கூறுங்கள். ஸோ அதனால உங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, நான் விட்டு சென்ற அந்த பணியை நீங்க சொல்லணும்னு சொல்றாரு. 34 ஒருவர் மற்றவர்கள் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களுடைய அன்பு செலுத்தியது போல நீங்களும் மற்றவர்களுடைய அன்பு செலுத்துங்கள். ஸோ அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்காக அன்பு செலுத்தினார்? தந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்ற அன்பு செலுத்தினார். தந்தையுடைய திட்டம் என்ன? தன் குமாரனை கொடுத்து பாவிலா இருக்கின்ற நம்மளை மீட்பதற்காக அவர் தன் குமாரனை கொடுக்கிறார். இயேசு அதே மாதிரி என்ன பண்றாரு, மரித்து பாவிகளை மீட்பதற்காக, அவங்க செய்யற பாவங்களிலிருந்து ஒழுக்கக்கேடுகளிலிருந்து மீட்பதற்காக இயேசு தன் உயிரையை கொடுத்து தந்தையை மகிமைப்படுத்துறார். ஸோ அது மாதிரிதான் நம்மளை வாழ்க்கையில இயேசுக்கு ஞானஸ்தானம் எடுத்து சீடராக இருப்போம் என்றால் நம்மளுடைய கடமையும் அதுதான். நம்மள எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், யார் உங்களை மன அழுத்தம் தந்தாலும், டிப்ரெஷன் ஆகினாலும் அதை நீங்க பயப்படாம துன்பத்துக்கே துன்பம் வரா மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அன்பு சீடராய் நம்ம வளரணுன்றாரு. நம்ம மட்டும் வளர்றது மட்டும் இல்லப்பா, மற்றவர்களையும் வளர வைக்கணும், மற்றவர்களிடத்தில் நம்ம அன்பை பத்தி சொல்லணும். நீங்கள் உங்களை நேசிக்கிற மாதிரி பிறரை நேசிங்கள், பகைவரியை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லணும்னு சொல்றாரு ஆண்டவர். ஸோ அதுதான் ஆண்டவருடைய புதிய கட்டளை. யாருமே பாவத்துல விழாம மற்றவங்களை பாவத்திலிருந்து மீட்கணுன்றதுதான் ஆண்டவர் இயேசுடைய கட்டளை. அதுல அதிகாரம் 13:30 நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். நம்ம பண்ற செயல், நம்ம யாருக்கு நம்ம எல்லாருடையும் அன்பா இருக்கணும், அன்பா செய்யணும் தான் சொல்றாரு. ஸோ நீங்க எல்லாருமே அன்பா பார்த்தா அவங்க மேல இருக்கிற குறை உங்களுக்கு தெரிய வராது. நீங்க அன்பா பார்க்கலாம், குறை தெரிய ஆரம்பிச்சிடும். குறை தெரிய ஆரம்பிச்சீங்களா அவங்களை நீங்க திட்ட ஆரம்பிப்பீங்க. நீங்க திட்ட ஆரம்பிச்சீங்களா அப்ப ஆண்டவருடைய அன்பு சீடராக நம்ம மாற முடியாது, நம்ம அவருக்கு சாட்சியாகவும் சான்று பொருளாகவும் நம்ம வாழ முடியாது. ஸோ அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் வரையும் அவர் எப்படி தந்தையை மாட்சிமைப்படுத்தினாரோ மகிமைப்படுத்தினாரோ, அதே போல் நாம் உயிர் உள்ள வரை இந்த உலகத்தில் நம்மள இந்த உலக வாழ்க்கையை பின்னால் செல்லாமல் இந்த சத்தியத்தினுடைய வாழ்க்கையை சென்று இந்த சத்தியத்தினுடைய வாழ்க்கை போதனையை ஏற்றி அதன்படி நம்ம செயல்பட்டு மற்றவங்களையும் நம்ம மாற்றணும். அவர் நம்ம யூதக நாட்டுக்கு மட்டும் அவர் கடவுளா இயேசுவா வரல. யூத நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாட்டுக்கும் தான், எல்லா மொழிக்காரங்களுக்கு தான், எல்லா நாட்டுகளுக்கும் தான் அவர் வந்தார். அந்த நாட்டுக்கு மட்டும் இயேசப்பா பிறக்கலை, அந்த நாட்டுக்கு மட்டும் பாவியில் அழைக்கவில்லை, எல்லா நாட்டுடைய
பாவிகளையும் அவர் மீட்பதற்காக தான் தன் உயிரையே கொடுத்தார். ஸோ அதுதான் நம்மளுடைய செயல். அது மாதிரி தான் நம்ம வந்து மற்றவங்களே அன்பா பார்க்கணும். நீங்க வந்து மற்றவங்களை அன்பா பார்க்குறப்ப உங்களுக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் வரதான் செய்யறது ஆண்டவரே சொல்லியிருக்காரு. கலப்பையில் கை வைத்த பேர் திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நீங்க ஒருவர் அன்பு செய்யுங்கள். அதுல சபை உரையாளர் 4:1 நான் உலகில் நடக்கும் கொடுமைகள் எல்லாம் பார்த்தேன். மக்கள் ஒடுக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்கள். அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை. அவர்களை ஒடுக்குவோர் கைவோங்கி இருந்ததால் அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லைன்றார். ஸோ நிறைய வந்து மக்கள் வந்து இப்போ வந்து என்ன சொல்ற சபை உரையாளர் என்ன சொல்றேன்னா, நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு ஒடுக்கப்பட்டு அடிமை நிலையத்தில் எல்லா இடத்துலையும் ஏழைகள் வந்து வாங்குறாங்க. ஏழைகளுக்காக தான் நான் வந்தேன். ஸோ நீங்கள் வந்து என் சீடராக இருப்பது மற்ற ஏழைகளுக்காக எங்கெங்கே அவங்க அடிமையாக இருக்காங்க, எங்கெங்கே துன்பப்படுறாங்களோ, மக்களை ஒடுக்குகிறார்களோ அங்கே போய் சென்று மக்களை வந்து விடுவிக்கணும், பாவத்திலிருந்து விடுவிக்கணும், அவங்களுக்கு வந்து இந்த சத்தியத்தை பற்றி சொல்ல ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து சீடத்தினுடைய வாழ்க்கை. நம்ம வந்து அது மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நம்மளும் நல்லா இருக்கணும், அவங்களையும் நல்லா வாழ வைக்கணும். ஒடுக்கப்பட்டவர் ஏழைகள் யாரும் வந்து இங்கே இருக்கக்கூடாது, பாவிகள் யாரும் இங்கே வாழக்கூடாது என்று சொல்றாரு. நம்ம அதை செய்யணும். சபை ஒரு 5:1 சொல்ல பாருங்க. கடவுளின் கோவிலுக்கு செல்லும் போது விழிப்புடன் இரு. மதிகேடரை போல பழி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டு அறிவதே மேல். ஏனெனில் அவர்கள் தங்கள் செய்த தீவினைகளை உணர்வதில்லை. அந்த கடவுள் கோவிலுக்கு செல்லும் போது விழிப்புடன் இருக்கணும். நம்ம கோவிலுக்கு போறோம்னா வந்து அந்த வசனத்தை கேட்கணும். அங்க சுத்தி புத்தி வந்து பிராக்கு பார்க்க கூடாது, வெளியே வந்து பிள்ளைகளை விட்டு விளையாடக்கூடாது. கோயில் உள்ள சென்று ஆண்டவர் வசனத்தை வந்து அவங்க வந்து திருப்பதியில சொல்ற அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம அதன்படி மக்களுக்கு வந்து வாழ்ந்து காட்டி நம்மளும் பிறரை வாழ வைக்கிறோம். உலக வாழ்க்கைக்கு பின்னாடி நம்ம யாரும் போகக்கூடாது. இந்த உலக வாழ்க்கை என்பது பயனற்றது. அதனால் நாம் அனைவரும் இந்த உலக வாழ்க்கை செல்லாமல் நாமளும் இந்த சத்தியத்தோடு நடந்து மற்றவர்களையும் நம்ம இந்த உலகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களை பாவிகளை மாற்றி மனம் திரும்பி அவங்களும் இந்த சத்தியத்தின்படி வாழ, அவங்களுக்காக நம்ம உயிரே போனாலும் சரி அவங்களுக்காக நம்ம வாழ என்பதுதான் ஆண்டவருடைய அந்த இறை திட்டம். அதே மாதிரி நம்ம எல்லோரும் நம்மளும் நல்லா வாழ்வோம், அவர்களையும் நல்லா பிறர் ஒடுக்கப்பட்டவர்களையும் ஏழைகளையும் பாவிகளையும் வாழ வைப்போம். ஆமென்.